வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ள நிலையில் பாஜக தொண்டர்கள் வருகை தர தொடங்கியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, விவரங்களை வழங்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பாஜக சார்பிலான அந்த பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். அந்த வகையில் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் இந்த பெல் மைதானத்திற்கு தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதி மட்டும் கிடையாது, பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தரக்கூடிய பொதுமக்கள் பொறுத்தவரைக்கும் உள்ளே பாதுகாப்பு கருதி பிரதமர் மோடியினுடைய வருகையால் பாதுகாப்பு கருதி அவர்களினுடைய உடைமைகள், குறிப்பாக தண்ணீர் பாட்டில், அதே போல பார்த்தோம் என்றால் பை உள்ளிட்ட அவர்களினுடைய உடைமைகளை உள்ளே எடுத்து செல்வதற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் செல்போன்கள் மட்டும் முறையான சோதனைகளுக்கு பிறகு உள்ளே எடுத்து செல்வதற்கான அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிக்கு ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற அடிப்படையில் அதற்கேற்ற வகையில் ஏற்பாடுகளானது ஏற்கனவே செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் 2,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நீதிமன்றத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பெல் மைதானத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்ற இருக்கிறார். மேலும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், மேலும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையில் ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தூத்துக்குடியில் தற்பொழுது அந்த நிகழ்ச்சி, துறைமுகம் சார்ந்த அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் இந்த திருநெல்வேலி அந்த பாளையங்கோட்டை பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடுக்கு வருகை தர இருக்கிறார். குறிப்பாக அந்த ஹெலிபேடானது இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மைதானத்தில் இருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. அந்த 800 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடில் இருந்து சாலை மார்க்கமாக இந்த மைதானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்கிறார். சுமார் 11:30 மணிக்குள் இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும், இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டத்தினுடைய தொடக்க விழாவாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்கக்கூடிய வகையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இதில் சிறப்புரையாற்ற இருக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கிறது. அந்த வகையில் முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பான ஒரு சூழலானது காணப்படுகிறது. மேலும் தொண்டர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அந்த ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தர்ஷினி, வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.